வெங்காயம் வெட்டும் போது ஏன் கண்ணை எரியுது தெரியுமா? கண்ணு வேர்க்குது. அப்படி கண்ணை எரியாம வெங்காயத்தை வெட்டுறதுக்கு 5 வழிகள் இருக்கு. சொல்லு. இல்ல ஆனியனே பிடிக்கல அப்படின்னா சனியனை வெட்டுங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அது என்ன சனியன் அப்படிங்கறத கடைசியில சொல்றேன். முதல்ல வெங்காயம் வெட்டும் போது ஏன் கண்ணை எரியுதுங்கிறதுக்கான காரணத்தை பார்த்துருவோம். பொதுவா வெங்காயம் மண்ணுக்கு அடியில வளரும் போது மண்ணுல இருக்கிற சல்பரை உறிஞ்சி தான் வளருமா. இதனால வெங்காயத்துக்குள்ள சல்பர் ரிச்சான அமினோ ஆசிட் சல்பாக்சைட்ஸ் இருக்கும். அதோட சேர்த்து ஆலினேஸ் அப்படிங்கிற ஒரு விதமான என்சைம்களும் இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் ரெண்டும் தனித்தனியா இருக்கும். ஒரு வெங்காயத்தை நம்ம கத்தியால வெட்டும் போது அதுல உள்ள செல்ஸ் டேமேஜ் ஆகி அது வரைக்கும் வெங்காயத்துக்குள்ள தனித்தனியா இருந்த அமினோ ஆசிட் சல்பாக்சைடுகளும் ஆலினேஸ் என்சைம்களும் ஒன்னா கலந்து வினை புரிஞ்சு சின் புரோபாந்தியல் எஸ் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வாயு உருவாகும். இது காத்துல கலந்து நம்ம கண்ணுல வந்து படும். ஆல்ரெடி நம்ம கண்ணுல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்தோட இந்த கேஸ் வினை புரிஞ்சு ரொம்ப கம்மியான அளவுல சல்பூரிக் ஆசிட் உருவாக்கும். இதுதான் நமக்கு அந்த கண்ணெரிச்சல் வர காரணம். இதை நம்ம நரம்புகள் உணர்ந்து உடனடியா மூளைக்கு எச்சரிக்கை சிக்னல் அனுப்பி கண்களை காப்பாத்துறதுக்காக உடனே லாக்ரிமல் சுரப்பிகள்ல இருந்து கண்ணீரை அதிகமா சுரக்க வைக்கும். இப்படிதான் நமக்கு கண்ணீர் வருது. ஆனா கண்ணீர் வராம வெங்காயம் வெட்டுறதுக்கான அந்த 5 வழிகள் என்னன்னா அத பத்தி தான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். 5வது ஆனியன் காகல்ஸ். இது ஒரு நேரடியான வழி. கண்களுக்கு போற அந்த கேஸை தடுத்து நிறுத்த கண்ணாடி போட்டுக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா கண்களை சுத்தி ஃபோம், சிலிக்கான் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வச்சு கண்களுக்குள்ள காத்து புகாம ஒரு கவசத்தை உருவாக்கி இருப்பாங்க. இதனால அந்த கேஸும் கண்ணாடியை தாண்டி கண்ணுக்குள்ள போக முடியாது. 4வது தண்ணிக்குள்ள காத்து விடுறது. என்ன தண்ணி காத்துங்கற? அதாவது சின் புரோபாந்தியல் எஸ் ஆக்சைடு வாயு ஒரு வாட்டர் சால்வபிள். தண்ணீர்ல எளிதா கரையக்கூடியது. அதனால நம்ம தண்ணிக்குள்ள வெங்காயத்தை வச்சு வெட்டும் போது அந்த வாயு நம்ம கண்களை வந்து அடையாம தண்ணீர்ல கரைச்சிட முடியும். 3வது ஷார்ப்பான கத்தியை வச்சு வெட்டுறது. மொக்கையான கத்தி வெங்காயத்தோட செல்களை அதிகமா டேமேஜ் பண்ணும். அதிகமான கேஸும் உருவாகும். இதுவே ஷார்ப்பான கத்தியை வச்சு வெட்டும் போது அது குறையும். 2வது வேற வெட்டாதீங்க. நேஷனல் ஆனியன் அசோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னா வெங்காயத்தோட வேர் பகுதியில தான் என்சைம்ஸ் அதிகமா இருக்குமா. அதனால மற்ற பகுதிகளை முதல்ல வெட்டிட்டு வேர் பகுதியை கடைசியா தான் வெட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி மேல் பகுதியை முதல்ல வெட்டிட்டு அப்புறம் இப்படி வெங்காயத்தை அப்படியே பாதியா வெட்டி வேற வெட்டிட்டு இந்த மாதிரி மற்ற பகுதிகளை கட் பண்றது. முதலாவது ஃப்ரிட்ஜில் வச்சு வெட்டுறது. வெங்காயத்தை வெட்டுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்க ஃப்ரிட்ஜ்லயோ ஃப்ரீசர்லயோ வச்சு கூல் பண்ணிட்டா அதுல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்லோ ஆகிடும். இதனால வெங்காயத்தை கட் பண்ணும்போது கேஸும் அதிகமா உருவாகாது. இப்படி ஏதோ ஒரு கணவனா அவரோட மனைவி வெங்காயத்தை வெட்ட சொல்லி வேலை வாங்கி அவர் எரிச்சல் தாங்க முடியாம அப்படின்னு கத்துனது விஞ்ஞானிகளுக்கு கேட்டுருச்சு. விஞ்ஞானிகள் இதுக்காகவே பல வருஷம் போராடிதான் எரிச்சல் தராத கண்ணீர் வரவழைக்காத ஆனியனை கண்டுபிடிச்சு அதுக்கு சனியன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது சன் பிளஸ் ஆனியன் அப்படிங்கறத சேர்த்து சன்யன் அப்படின்னு சொல்றாங்களாம். அது ஒரு ஃப்ளோல சனியன் வருது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சூனியன் அப்படின்னு உச்சரிக்கிறாங்க. எப்படி சொன்னாலும் நமக்கு கொஞ்சம் ஏடா கூடமா தான் இருக்கு. இது டேஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பா இருக்குமா. அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகள்ல இது பரவலா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க ஒருவேளை அங்க இருந்து சொந்த காசுல சூனியன் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, அந்த சனியன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.